Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி IDE ஜூன் 2024 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ற டெமோ வீடியோ பார்க்க போறோம். UG PG எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். பட் உங்களுக்கான லிங்க்குள்ள கரெக்ட்டா நீங்க போய்க்கோங்க. போய்ட்டு பாத்தீங்கன்னா இங்க என்ரோல்மென்ட் நம்பரும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்க என்ரோல்மென்ட் நம்பரை வந்து போடுங்க. C24 and A23 பேட்ச் நீங்க இப்ப ஃபர்ஸ்டா வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண போறீங்க. உங்களோட என்ரோல்மென்ட் நம்பர் A23 C24 னு ஸ்டார்ட் ஆகும். அத கரெக்ட்டா இங்க போட்டு நீங்க லாகின் கொடுங்க. செகண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜா தான் இருக்கும். இதுல உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணனும். உங்க என்ரோல்மென்ட் நம்பர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எந்த ஃபீல்டுமே வந்து நீங்க blank-ஆ விட கூடாது. தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். அப்ளை பண்றதுக்கு வித்அவுட் பெனால்ட்டியோட பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி வரை டைம், வித் பெனால்ட்டியோட 6ஆம் தேதி டைம்னு கொடுத்திருக்காங்க. மேனுவல் அப்ளிகேஷன் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுனா இதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. கீழ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ ரீட்னு. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு yellow பேஜுக்கு வரும். இந்த yellow பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜ். ஒன்ஸ் நம்ம இந்த yellow பேஜை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி இந்த பேஜுக்கு வர முடியாது. ஸோ இந்த பேஜில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமான மிஸ்டேக் இந்த yellow பேஜில் பண்ணுவாங்க. பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டா இந்த பேஜுக்குள்ளே வர முடியாது. அதுக்கு தான் நான் வந்து இத்தனை டைம் சொல்கிறேன். ஸோ இந்த பேஜில் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கரெக்டாக போடுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸாம் சென்டர். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அங்கே ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான எக்ஸாம் சென்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் இன் தமிழ்னு கேட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டில் உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோடு, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இது போல் உங்கள் கரண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் அரியர் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு அரியர் சப்ஜெக்ட் வந்து ஷோ ஆகும். அதையும் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த செக் பாக்ஸை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் அரியர் எதுவும் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து செப்பரேட்டாக ஷோ ஆகும். நீங்கள் வந்து அரியர் பேப்பர் இப்போ எழுதுறேன் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஆட் ஆகிக்கும். அந்த செக் பாக்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா அது ஆட் ஆகாது. ஸோ கரெக்டாக நீங்கள் தேவையான சப்ஜெக்ட் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ சர்டிஃபை தட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இது போல தான் ஷோ ஆகும். ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் சென்டர் என்ன கொடுத்துருக்கீங்க, உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கே வந்து ஷோ ஆகும். எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கு அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. தேவைப்பட்ட அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ஃபீஸ் எல்லாமே வரும். உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் சென்டர் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளிகேஷன் ஃபீஸ், அதே போல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் என்னெல்லாம் இருக்குன்னு செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் பேஜுக்கு போனால் நமக்கு இது போல தான் வரும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம், பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ், அதுக்கப்புறம் டிகிரி, அமௌண்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் ஃபீஸுமே வந்துடும். கீழே பேமெண்ட் மோட் இருக்குது. ஆஃப்லைன் செல்லான், இந்தியன் பேங்க், நெட் பேங்கிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு கேப்சா வந்து ஃபில் பண்ண சொல்லும். அந்த கேப்சாவை கொடுங்க. அந்த கேப்சாவை கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட்னு கொடுத்தா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம், டிரான்சாக்ஷன் அமௌண்ட், பேமெண்ட் மோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மர்ச்சன்ட் ஐடி, டோக்கன். ஸோ இது போல் எல்லா டீடைல்ஸுமே வரும். இதுவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போல் ஆப்ஷன் வரும். கார்டில் பே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எது மூலமாக பே பண்ண போகிறீங்க, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, வேலெட்டா, எதில் பே பண்ண போகிறீங்கன்னு இருக்கும். நீங்கள் இதுக்கு தேவையானதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்டில் பே பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கார்டு ஹோல்டர் நேம் கேட்கும், கார்டு நம்பர் கேட்கும், எக்ஸ்பைரி டேட் கேட்கும். இதெல்லாமே உங்கள் கார்டில் இருக்க டீடைல்ஸை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது போல் வரும். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரணும். ஸோ இது போல் வந்தால் தான் உங்கள் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் ஒரு ரெசிப்ட் வரும். இந்த ரெசிப்ட்டை வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிங்கிறதுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ரூஃப். ஸோ அந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம், பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ், டிகிரி, அமௌண்ட், மொபைல் நம்பர், டோட்டல் அமௌண்ட், டிரான்சாக்ஷன் சார்ஜ் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே போட்டு இது போல் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஈஸியாக நம்ம எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நியூவாக பே பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பே பண்ணுங்க. ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கு எப்படி பே பண்ணணும்னு தெரியும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே பே பண்ணிக்கலாம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.